Hello guys, welcome to our channel KT Daksha. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு சொன்னா வர்த்தக கண்காட்சி. இது யாழ்ப்பாணத்துல இருக்கிற முத்தவெளியில ஒரு இதா நடந்துருந்தது கண்காட்சி. ஸோ அதுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ போனப்போவே டிக்கெட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. டிக்கெட் ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த கண்காட்சி 12வது தடவையாக நடக்குது. இது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்குது இந்த வர்த்தக கண்காட்சி. ஸோ இங்கே எல்லாமே பெரும்பான்மையானவர்கள் இருப்பாங்க. எல்லா விதமான ஒரு வர்த்தக விற்பனையுமே இங்கே இருக்கும். ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஒவ்வொரு திங்ஸுமே சாப்பாட்டில் இருந்து வாகனங்கள்ல இருந்து மரம் செடி கொடியிலேருந்து எல்லாமே இங்கே இருக்கும் விற்பனையில். ஸோ ஒரு வர்த்தக கண்காட்சி, சுய தொழிலுக்கான வர்த்தக கண்காட்சி, இப்படி எல்லாமே சொல்லலாம். ஸோ அதனுடைய வழங்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்ல முடியும். இது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுடைய மசாலா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்புறமா அதிலேருந்து ஒவ்வொரு இடமா பார்த்து உள்ளே போனோம். ஸோ இது அப்படியே இந்த கொழும்பில் பெற்றாலாம் இருக்கும்ல. ஸோ அப்படியே அந்த உள்ளுக்குள்ளே நம்ம போய் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இது இருந்துச்சு. அப்படியே உள்ளுக்குள்ளே செட்டாக ஒரு கடையாக அந்த டெலிஃபோன் பூத் மாதிரி அப்படியே போகும் ஒரு லோங்காக. ஸோ இதில் ஒவ்வொரு இடமாக நாங்கள் போய் பார்க்குறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இது ஒரு பெரிய ஒரு வீடியோ நான் கஷ்டப்பட்டு ஷார்ட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே டிசைனிங் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது அவங்க பண்ணுறது. ஸோ அப்படி தான் இது எல்லாமே வருது. ஸோ அது லாங் வீடியோ டேக்கில் நிறைய ஆட்கள் போகிறதுனால ஒழுங்காக வரையில. ஸோ அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஷார்ட் பண்ணி ஒரு குட்டி வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பார்த்து ஒரு ஃபீலிங் இருக்கும் இங்கே வராதவங்க வர்த்தக கண்காட்சிக்கு. ஸோ கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. நல்ல வீடியோஸ் எல்லாமே வர காத்திருக்கு. எங்கள் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ யூடியூபர்ஸ் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. அது எஃப்னாவில் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் யூடியூபர்ஸ். அண்ட் பொதுவாக கேர்ள்ஸ் அப்படின்னு பார்த்தா 1-2 பேர் அப்படி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெரும்பான்மையானவர்கள் எனக்கு தெரியலை ஸ்ரீலங்காவில் தமிழ் கேர்ள்ஸ் யூடியூபர்ஸ். ஸோ நாங்கள் இங்கே என்னென்னு சொன்னால் இங்கே ஒரு கேர்ள்ஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே போடுவோம். மேக்கப்பாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே என்னோடய லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் விளாக்ஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குமே. நாங்கள் வெளியில் போகிறது, ஃபங்க்ஷன்ஸ் அப்படி ஏதாச்சும் இருந்தால் கூட ஒரு விளாக்ஸாக வரும். ஸோ இது ஒரு விளாக் சேனல் தான் KT Daksha அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க எனக்கு. இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே. கேர்ள்ஸ்னாலே நமக்கு ரொம்ப பிடிச்சது மேக்கப் திங்ஸ் தான். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்ததுமே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ இங்கே பிராண்டட் அப்படின்னு சொன்னால் ஹியூடா பியூட்டி அண்ட் மிஸ்ட்ரோஸோடது இருந்துச்சு. வேறு நல்ல பிராண்ட் எனக்கு தெரியல, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை பார்க்குறப்போ. ஸோ உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. 21, 22, 23ஆம் தேதியில் இருக்குது. அண்டு ப்ரைஸ் ஓகே பரவாயில்ல. அது இதில் இன்னொரு ஐஷேடோ எடுத்திருந்தேன். ஸோ பார்க்குறப்போ 100 சொச்சத்துக்கு இருந்துச்சு. ஸோ அது ஹியூடா பியூட்டியில் பரவாயில்ல அதோட ப்ரைஸ். ஸோ வந்தீங்கன்னா சும்மா பாருங்கள், ஓகேன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஹேண்டுக்கு மெஹந்தி 250 சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ வெளியிலேயும் அப்படி தான் எடுக்கிறீங்களாண்டா ஆமான்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வாங்கியிருந்தேன். என்னோட மெஹந்திக்கு வெளியில் 1500க்கு மேலே எடுக்கிறாங்க. ஸோ அது கான்டாக்ட் நம்பர் போடுறேன். அப்புறம் நிறைய ட்ரெஸ் கடைகள், அப்புறம் இப்படி நம்ம வாட்சுகள், மணப்பூட்டு சாமான்கள், மற்ற எலக்ட்ரிக்கல் சாமான்கள் எல்லாமே இருந்துச்சு இந்த செக்ஷன்ஸில். பட் என்ன இப்படி எடுக்கிறீங்கன்னா எக்ஸிபிஷன் தானே. ஸோ ஒரண்டி இதில் வச்சுருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபேவரட் சாக்லேட் தான் முக்கியம். லெவல் ப்ரைஸ் எல்லாம் சட்டுப்படி இருந்துச்சு. டேரி மில்கெல்லாம் 600 ரூபாய்க்கு இருந்துச்சு, வெளியில் 700 சொச்சம். ஸோ அப்படி எல்லாமே ப்ரைஸ் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. ஓரியோ பிஸ்கெட் 350க்கு இருந்துச்சு. ஸோ அப்படி வேறு லெவல் எல்லாமே எனக்கு பிடிக்கும் சாக்லேட்ஸ்னாலே. ஸோ நல்லா இருந்துச்சு. டார்க் சாக்லேட் இருக்கு, பரவாயில்லையே. ஸோ திருப்பி வாங்குவாங்க. 600 ரூபா தான். இது பார்த்திங்கன்னா தொதல். ஸோ இங்கே பார்த்த செம்ம வாசம் வந்துச்சு. ஸோ அதோட ப்ரைஸ் 1 கிலோ 700, அப்புறம் 1400. ஸோ அப்படி இருந்துச்சு ப்ரைஸஸ் எல்லாமே.
ஸோ இங்கே வந்து கேம்பஸ்கள், அதாவது ப்ரைவேட்டாக நாங்கள் படிக்கிறதுக்கான ஒரு கேம்பஸ்கள் இருந்தது. அமேசான், பிகாஸ், பிஎல்சி அப்படி கேம்பஸஸ்கள் எல்லாமே சேர்ந்து இந்த யூனிட்டுக்குள்ளே இருந்தது. ஸோ அட்வைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாங்களோட கேம்பஸ்லேயே இந்த கோர்ஸ் எல்லாம் பண்ணலான்னு சொல்லி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு இந்த சைட்டில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு NVQ சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி VTA, நைட்டா, ஸோ அதுகள் எல்லாமே இங்கெல்லாம் சைட் இருந்துச்சு. ஸோ இந்த செக்டர் ஃபுல்லாக அதான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து மெட்ட இடங்களுக்கு போகிறோம். ஸோ சிம்பிளாக இந்த முறை கொஞ்சமாக தான் இருந்துச்சு, எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கும். ஸோ வாகனம் எல்லாம் விற்கிறதுக்கு இருக்குது. ஸோ அப்படி தான் சும்மா உச்சி வெயிலதுக்கு நிறைய பேருன்றதால நாங்கள் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். இங்கே வந்து மலிபனோடது இருந்துச்சு. ஸோ மலிபன் ப்ராடக்ட் எல்லாமே இங்கே இருந்துச்சு. பிஸ்கெட்ஸ் அது இது எல்லாமே 1000க்கு மேலே திங்ஸ் வாங்கினா ஒரு மக் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாக மலிபனோடது இருந்துச்சு. அப்புறம் இந்த சைட்லேயும் கொஞ்சம் திங்ஸ் இருந்துச்சு, எலக்ட்ரிக்கல், அப்புறம் FM அப்படி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு, இந்த மெஷின் அதுகளெல்லாம். பட் நான் இதை வந்து ஸ்பீட் பண்ணிட்டேன். என்ன சொன்னால் கிளியராக சில இடங்கள் நான் இதை அடுக்காததுனால அதை போடுவோம்ட்டு வீடியோ லோங்காக போகும்ட்டு போட்டு ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குல்ஃபி ஐஸ் அதுகளெல்லாம் வச்சு ஐஸ் ஐட்டம்ஸ் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே குடித்தாங்க, சின்ன பசங்க எல்லாம். அப்புறம் இங்கே வந்துட்டு இது என்னது, இந்த பனங்காய் பணியணுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த செக்ஷன் அப்படி இருந்துச்சு. இது வந்து புக்ஸ் எல்லாம் போட்டு விற்றுட்ருந்தாங்க. புக்ஸ் வந்து 2 இடத்துல விற்றுட்ருந்தாங்க. ஸோ அதே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ புக்ஸ் வாசிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பாருங்கள். இது எவ்வளோ 350 இதில் உரத்தி போட மாட்டாங்க. இந்த டெடியாக இருக்காது அதான் இருக்கு. நமக்கு என்னவோ நாய்
ஃபைனலி நாங்கள் போனது ரொம்ப உச்சி வெயில் நேரம். ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். அப்புறம் லிங்கத்தை பார்த்துட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபைனலி எங்களோட இந்த எக்ஸிபிஷன் முடிஞ்சுது. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வர காத்திருக்கு. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் நம்மளோட சேனலில் இவ்வளோ லாங் வீடியோ. ஸோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.